ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு AK64. ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரியாக்ட் கூட டைப் ஸ்கிரிப்ட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, அது ஏன் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அங்கே ஹைலைட். ஸோ நம்ம இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் சீரீஸாக நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் அப்படிங்கிற பார்த்தோம்னா, இது வந்து எல்லா லேப்டாப்லையுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து இன்டர்நெட் இருந்தால் போதும். ஸோ இதில் நம்ம பண்ணுறதை நீங்கள் நார்மலாக VS கோடில் வேறு எந்த கோட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஒர்க் ஆகும். சரி, ஓகே. எதுக்கு டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லூஸ்லி கப்புள்டு லாங்குவேஜ். அதுக்கு வந்து அந்த லூஸாக நம்ம எழுதுனால ஸோ நம்ம வந்து ரன் பண்ண, அதாவது கம்பைல் டைமில் வந்து அது எரர் அவ்வளோவா கொடுக்கறது கிடையாது. ஸோ ரன் டைம் எரர்ஸ் வந்து நிறைய த்ரோ பண்ணுது. சப்போஸ் இந்த பக்ஸ் அதெல்லாம் நிறைய நமக்கு எப்போ வருதுன்னா, நம்ம அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண அப்புறம் டெப்ளாய் பண்ண அப்புறம் தான் நமக்கு அந்த பக்ஸ்லாம் தெரியுது. ஏன்னா அந்த டேட்டா டைப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அந்த வேரியபிள்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் என்ன பண்ணாங்கன்னா டைப் ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சாங்க. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லலாம். எப்படி சொன்னால், நம்ம பைத்தானில் இப்போ ஒரு கோட் எழுதுறோம்னா, நம்ம அது வேரியபிள்லேருந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ண அப்புறம் தான் அதுக்கு வந்து வேல்யூ, அது இந்த டேட்டா டைப் அப்படின்னு அசைன் ஆகும். பட் நம்ம ஜாவாவில் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு டேட்டா டைப் அசைன் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்டில் பண்ணுறோம். ஸோ டைப் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் என்னவா இருந்தாலுமே அதோட டைப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம்னா டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் ஐடிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்கள் ப்ராஜெக்ட் ஐடிஎஸ்ல என்ன ஐடியா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேலிஸ்ட் வந்து வீடியோ எண்டில் வரும். ஸோ கார்ட்லேயும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் ஐடி சீரிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல சி ஆல் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றத அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரியாக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப் நேம் இருக்கும். நான் ரியாக்ட் மைனஸ் நம்ம TSX. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் JSX கேள்விப்பட்டீங்கன்னா அதே மாதிரி தான் டைப் ஸ்கிரிப்டில் TSX. ஓகேவா? ஸோ TSX நேம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, டைப் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் கிளிக் பண்ணிட்டா போதும். ஸோ கிரியேட். ஓகே, கிளிக் பண்ணோம்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து செட்டிங்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம நெட்வொர்க் ஸ்பீடை பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். ஸோ ப்ராஜெக்ட் செட் ஆனோடனையும் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கோடர்ஸ், நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரன் பண்ணியாச்சு லோக்கல் ஹோஸ்ட்டில். ஸோ தென் எப்பயும் போல் பேசிக் செட்டப்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் ப்ளஸ் TS அப்படின்னு மேலே நமக்கு டைட்டில் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆக்சுவல் நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்டில் இருக்க மாதிரி நமக்கு வந்து எல்லா ப்ராசஸும் இருக்கும். ஸோ நம்ம இந்த சீரிஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கான்செப்ட் ஓரியன்ட் நம்ம போக போகிறது கிடையாது. நம்ம டேரெக்டாக களத்தை குதிச்சு விளாண்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நிறைய எரர்ஸ் வரும், நிறைய டவுட்ஸ் வரும். அந்த எரர்ஸை நம்ம கிளியர் பண்ணும்போது தான் நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்ட் இருக்குது, செட் கவுண்ட் இருக்குது. இப்போ நான் கவுண்ட் மேலே ஹோவர் பண்ணேன்னா அங்கே நம்பர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ செட் கவுண்ட் மேலே ஹோவர் பண்ணேன்னா அதில் என்ன இருக்குன்னா ரியாக்ட் டாட் டிஸ்பேச் ரியாக்ட் டாட் செட் ஸ்டேட் ஆக்ஷன். அதாவது இந்த நம்பருக்கான ஸ்டேட்டை செட் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட்டில் நான் வந்து இதுக்கான டைப்பை வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். இங்கே வந்து நம்பர்ன்னு இருக்குது. நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்ததுனால இப்போ இந்த கவுண்ட் மேலே இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஸ்ட்ரிங்குன்னு மாறிடுச்சு. இப்போ நான் இங்கே 0 கொடுத்து எடுத்துட்டோம்னா எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ அந்த 0 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு எரர் காட்டிக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா? டைப் ஸ்கிரிப்டில் இதாங்க. இதுக்காக தான் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே கவுண்ட் செட் கவுண்ட் கொடுத்துட்டு இங்கே ஒரு 0க்கு பதிலாக கொட்டேஷனில் ஒரு 0 இல்லைனா ஏதாவது கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நம்பர் அப்படின்னு நான் டைப் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் இதே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இந்த நம்பர்னு கொடுக்க மாட்டோம். ஸோ அது ஓகே. ஸோ யூஸ் ஸ்டேட்டில் நான் 0ன்னு கொடுக்கறதால தவறுதலாக ஸ்ட்ரிங்கில் 0ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த மாதிரி நமக்கு எரர் காட்டாது. ஸோ இந்த மாதிரி எரர் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக காட்டணும். ஸோ அப்போ தான் நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து ப்ரொஃபிஷியன்சி நல்லா இருக்கும். நம்மளோட கோடும் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். ஓகேவா?
ஸோ நம்மளோட அவுட்புட்டும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு த பேராமீட்டர் டைப் நம்பர் அப்படின்னு காட்டிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே நம்பர் தான் கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே இதுக்கான ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் செட் கவுண்ட். இங்கே வந்து என்ன பண்ணிருக்கேன் கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்கே நான் கவுண்ட் ப்ளஸ் 1க்கு பதிலாக இங்கே வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிட்டேன். தவறுதெல்லாம் நடந்துருச்சு. இதே நம்ம இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதினோம்னா என்ன ஆகும்னா இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு எப்போ ரன் பண்ணுறோமோ அப்போது தான் நமக்கு வந்து அந்த எரர் வந்து வரும், அது வரைக்கும் வராது. ஸோ அதே நம்ம டைப் ஸ்கிரிப்ட் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அங்கே டைப் பண்ணும் போதே எரர் வந்துடும். பார்த்தீங்களா, நம்பருக்கு நீ வந்து ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுத அப்படின்னு அது சொல்லுது. ஓகேவா, ஸோ அப்படி வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த டைப் வந்து டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இன்னும் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லாவே புரியும். ஸோ அந்த கோடெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நம்மளா புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா, ஓகே, இதையும் தூக்கிடுவோம், இதையும் தூக்கிடுவோம், இதையும் தூக்கிடுவோம், எல்லாத்தையும் தூக்கியாச்சு. அந்த அன்யூஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் தூக்கிடுங்க. ஓகே, இங்கே ஒரு ஹெட்ரு வைக்கும் H1. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுக்கிங்கன்னா கொஞ்சம் பேசிக் செட்டப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம அப்படியே லைட்டாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்பயும் சொல்கிறது தான் ஒரு 3 எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் எப்பயும் ஏற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ரியாக்ட் ES7. ஸோ ES7 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Prettier இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கோட் ஃபார்மேட்டர். ஸோ Prettier டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்துடும். ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்டென்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறையவே ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ES7 இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்குவோம். ஸோ ES7 ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம ப்ராஜெக்டில் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் குயிக்காக சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ES7 ரியாக்ட் டெம்ப்ளேட் அதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்க்ளூட் லாங்குவேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்க்ளூட் லாங்குவேஜ் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ இதில் ஆட் ஐட்டம் கொடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் மேலே இருக்கும். ஸோ பார்த்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் கரெக்ட் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ தென் Prettier எப்படின்னா ஃபார்மேட் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நன்னு இருக்கும். ஸோ அதில் விட்டு அதாவது டிஃபால்ட் ஃபார்மேட்டர் Prettier கொடுத்துக்கோங்க. தென் ஃபார்மேட் அண்ட் பேஸ்ட், ஃபார்மேட் அண்ட் சேவ் ஆன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரா இன்னொரு செட்டிங்ஸ் நம்ம பே பண்ணுறது ரேப் டெஸ்ட் பண்ணிடுவோம், ரேப் டெக்ஸ்ட். ஸோ இங்கே ரேப் டெக்ஸ்ட் ஆஃபில் இருக்கும். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் எப்பயும் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க. அதாவது ப்ராஜெக்ட் ஐடிஸில் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒவ்வொருக்காவும் நம்ம செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா க்ளவுட் பேஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வேரி ஆகும். ஓகே, இப்போ நம்ம H1ல ஓகே ரியாக்ட் ESX அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட்டை இங்கே போய் பார்க்கலாம். ஓகே, ரியாக்ட் ESX வந்துருச்சு. இப்போ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்ருவோமா. ஓகே, நமக்கு அந்த ஸ்டைல்ஸ்லாம் வேண்டாம். app.cssலையும் ஸ்டைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ESX அப்படின்னு வந்துச்சு. ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் உடனே வந்திருக்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது வந்து ஆக்சுவல் ரியாக்ட், நம்ம வந்து வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ணலை. இங்கே வந்து நம்ம ஒயிட் ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயிட் ரியாக்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட்டு. ஸோ நான் இதையே ப்ரிஃபேர் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம கணக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம TSX வச்சு ஃபஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் வந்து, அதாவது இப்போ நம்ம ரியாக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் ஸ்டேட் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் ஸ்டேட்டுக்கெலாம் எப்படி டைப் டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஒன்றுமே இல்லைங்க. ஸோ யூஸ் ஸ்டேட்டுக்கு எப்படி ஒரு டைப்பை டிஃபைன் பண்ணுறது. இப்போ நான் யூஸ் ஸ்டேட்டில் ஒரு நம்பர் வைக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்டர் வச்சுக்கிறேன். ஸோ நம்பர் டேட்டா டைப். ஓகேவா, ஒரு நம்பர் டேட்டா டைப்புக்கு நான் வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் எழுத போகிறேன். அதுக்கு நான் எப்படி டைப் டிஃபைன் பண்ணுவேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ எப்பயும் போல தான் கான்ஸ்ட் போட்டுக்கோங்க. கான்ஸ்ட் நம்பர் கமா செட் நம்பர். ஓகேவா, ஓகே ஈக்குவல் டு போட்டு சேம் யூஸ் ஸ்டேட். யூஸ் ஸ்டேட் இன்ட்ரடிச்சு என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓப்பன் க்ளோஸ்
ஆங்கிள் ப்ராக்கெட் போட்டு உங்கள் யூஸ் ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ் ஸ்டேட்டில் நம்ம டைப் டிஃபைன் பண்ணோம்னா இந்த ஓப்பன் க்ளோஸ் அந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் கூட தான் நம்ம டைப் டிஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன டைப் டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ இப்போ நான் இப்போ டிஃபைன் பண்ணதுனால என்ன ஆகும்னா இந்த வேரியபிளில் நம்மளால் நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே ஏன் இப்படி மஞ்சள் கலரில் காடுதுன்னு பார்த்தீங்கன்னா ESLint பொறுத்த வரைக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் எரர் மாதிரி தான். ஸோ அன்யூஸ்டு வேரியபிள்ஸை அது வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அன்யூஸ்டு வேரியபிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்கும், வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸை. ஸோ அதுக்காக ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம டுட்டோரியலுக்காக அதை இப்போ அவ்வளோ கவனத்தில் எடுத்துக்கிற வேண்டாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணும்போது நம்ம அதை நிறையவே பேசலாம். ஓகே, இப்போ இந்த வேரியபிள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து 5, 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. ஸோ அதே நான் ஏதோ வேரியபிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு இப்போ நான் ஏ அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு அந்த இடத்துலையே எரர் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் எ மினிட் கைஸ். ஓகே கோடஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் அசைன் பண்ணதுனால அங்கே வந்து நமக்கு எரர் உடனே த்ரோ பண்ணிடும். ஸோ இந்த ஃபாஸ்டஸ்ட் அப்ரோச், அதாவது நம்ம வந்து டைப் பண்ணும்போது நம்ம வந்து எரரை த்ரோ பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடில் வந்து நிறைய தப்பு பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து இங்கே நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்பரை சும்மா போட்டுக்கிறோம். ஸோ தென் நம்பர் வந்து நம்ம எப்படி யூஸ் ஸ்டேட்டில் டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாற்றிக்கிறோம். ஸோ எங்கள் வந்து ஆட்டோ கோட் சஜஷன் வந்து நிறைய காட்டுது. ஸோ எதனால் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் ஜெமினி வந்து இருக்குது. ஸோ ஓகே, ஆட்டோ கோடே நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோமே, இதுக்கு தேவையில்லாம வச்சுக்கிட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த கோடையும் இப்போயே சொன்னோம்னா உங்களுக்கு குழப்பிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு அசைன் பண்ணதுனால இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரிங்கை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம உடனே எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் பூலியன் டைப்ஸுக்கும் நம்ம அதே மாதிரி தான் சேம். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிடுவோம். ஸோ பூலியன் டைப்புக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஸோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நத்திங். ஓகே, இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன். தென் நம்ம நல்லையுமே டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நல்ல டிஃபைன் பண்ணலாம். ஓகே, கான்ஸ்ட் ஏ கமா செட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு வேரியபிள் நேம் வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன வேண்டாம். ஸோ யூஸ் ஸ்டேட் என்ன கொடுக்குறோம்னா ரிலேட்டிவ் வந்து நல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நல் கொடுத்ததுனால அது அக்செப்ட் ஆகிட்டு என்ன நமக்கு சஜஷன் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ப்ராக்கெட்டில் நல்லுன்னே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, நம்ம நல் கொடுத்தாச்சு. ஸோ நல்லையுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னா அன்டிஃபைன்டு, அதையும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அன்டிஃபைனுக்கு வந்து கோட் ஸ்னிப்பெட் கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அன்டிஃபைண்டும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த பேசிக், அதாவது சிங்கிளாக இருக்குது, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவ்வளோதான், அந்த ஒரு வேல்யூ தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்ட்ரிங் ஒரு நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு நம்பர்னா ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும். பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் இருக்கும். நல்ல தான், அன்டிஃபைன் தான். ஸோ இது இப்போ எனக்கு ஒரே வேரியபிள்ல 2 இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் இல்லைனா அன்டிஃபைனடாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம வருவோம். ஸோ இப்போ அங்கே நல் இருக்கு, நல் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். சப்போஸ் அன்டிஃபைனடாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா 2 வேல்யூ இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு பைப்பை யூஸ் பண்ணிட்டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த வேல்யூ நல்லாவும் இருக்கலாம், அன்டிஃபைன்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நம்பர் பார்த்தாச்சு, ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு, பூலியன் பார்த்தாச்சு, நல்லு பார்த்தாச்சு, அன்டிஃபைன் பார்த்தாச்சு. ஒரு 2 வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது, அதையும் நம்ம அந்த 6 வேல்யூ வச்சு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எப்படி டைப்ஸ்கிரிப்டில் டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னே ஒரு டைப் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு கிடைக்கும். பட் நமக்கு இப்போ ஆப்ஜெக்ட்குள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டைப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாகவே ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நாளைக்கு ஆப்ஜெக்ட்டு, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கூட, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணுறேங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்து ரியாக்ட் படிச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணும்போது TSXல தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்பெனிஸ் வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா அதில் தான் நிறைய எரர்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால
ஸோ இந்த வீடியோவை ரியாக்ட் பண்ணிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.